சரி, திமுக செய்யல, சீமான் செய்யட்டுமே. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சாதிக்கு வந்து அதிகாரம் தேவையில்லையே. பெரியார்ட்ட என்ன அதிகாரம் இருக்கு? உண்மையான தியாகத்தை விரும்பக்கூடியவர்கள், சீர்திருத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், கோட்பாட்டை கொள்கையை வந்து பின்பற்றுகிறவர்கள் அதிகாரத்துக்கு போகவே மாட்டாங்க. சாதி ரீதியான பாகுபாட்டை களைவதற்கு சீமான் வாழ்நாள் முழுக்க போராடத்தான். பெரியாரை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? பெரியாரை விட சிறந்த அறிவாளி ஆச்சு சீமானு, பெரிய தலைவராச்சு, தியாகங்களை புரிஞ்சவராச்சு. விஜயலட்சுமினா டெய்லி வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி ஒழுக்கத்திலையும் சிறந்த ஒரு சீமானு, ஒப்பற்றவரு. அவரு தமிழ் சமூகத்தை சாதியற்ற சமூகமா மாற்றி தமிழ் தேசியத்தை மலர செய்ய வேண்டியதுதானே. கடவுள் நம்பிக்கையின் பேராலும் பாகுபாட்டை வளர்த்தார்கள்ல. அந்த இடத்துல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு. அது சாதி ரீதியான அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சமத்துவத்திற்கான ஏற்பாடு. சித்பவ பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டதான் RSS. சித்பவ பார்ப்பனர்களினுடைய உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்கு அடியால் வேலை பார்க்கறது தான் பாஜகவுடைய வேலையை. வெறும் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு, கிறிஸ்தவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு வந்து திமுக வெல்ல முடியுமா? நேர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திமுக ஆட்சியில வந்து சமூக நீதி விடுதி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சமூக நீதி விடுதி அப்படின்ற பெயர்ல தான் விடுதிகள் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சமூக நீதி விடுதி என்று பெயர் சூட்டியதன் வழியாக முன்னாடிலாம் கல்லூரி மாணவர்களிடத்துல சொல்லும்போது எங்கப்பா தங்கியிருக்காரு, பிசி ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இந்த பிசி ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன்னு சொல்லுகிறவர்களுக்கு கூட சங்கோச்சப்பட மாட்டாங்க. எஸ்சி ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன் என்று சில பேர் சொல்லும் போது அவர்கள் என்ன சாதிக்காரர்கள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய, அதுலேயும் ஒடுக்கப்பட்ட சாதியா இருக்கிறவர்களை இப்ப நீங்க சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா திருமண பத்திரிகைகள்ல சாதி பெருமிதங்களை யாரெல்லாம் வந்து கொண்டாடுகிறார்களோ, அதை கௌரவமாக கருதுகிறார்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவர் வீட்டு கல்யாணம் ஒன்னும் போஸ்ட் விட்டுவாங்க. எங்காவது ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துக்கள் அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா சாதி என்பது அவர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் அவங்க பார்ப்பாங்க. சமத்துவம் இல்லாமல் நடத்துகிறதுன்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்க வந்து அதை கொண்டாட முடியாது. அவங்க திருமண பத்திரிகை அடிச்சா கூட சாதி பேர் போட்டு அடிக்க மாட்டாங்க, பெயர்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப சாதி மறுப்பாளர்கள் என்பது எங்கிருந்து உருவாகுறாங்கன்னா, ஒன்று பகுத்தறிவாளர்கள், தீவிரமான கடவுளின் பெயரால், மதங்களின் பெயரால் இருக்கக்கூடிய எல்லா கற்பிதங்களும் பொய்யானவை என்று புரிந்து கொண்ட பகுத்தறிவாளர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள், கம்யூனிச கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள்லாம் சாதி மறுப்பாளர்களாக இருப்பாங்க. சிலவே பிறப்பாலேயே சாதி மறுப்பாளர்கள் யாருன்னா, சாதியில யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் சாதியால் தள்ளி வைக்கப்பட்டார்களோ, ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் யார் பிரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் வந்து சாதியை ஒரு நாளும் கொண்டாட மாட்டாங்க. அவர்கள் சாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய கொள்கை கூட பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதனால இந்த பெயர்களின் வழியாக மாணவர்கள் அழைக்கப்படக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கியிருக்காங்க. ஏறத்தாழ 1,79,000 மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க என்ற ஒரு கணக்கு, ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அப்போ ஒரு 2 லட்சம் மாணவர்களை அவமதிக்காத ஒரு சொல்லை சமூக நீதி விடுதி என்று சொல்வதன் வழியாக தமிழ்நாடு அரசு ஒரு சரியான பார்வையை முன்வைத்திருக்கிறது. இந்த சமூக விடுதி என்று, சமூக நீதி விடுதி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திமுக அரசு இன்னும் கொஞ்சம் முன்பே கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதான் நம்மளுடைய கருத்தா இருக்கிறது. ஏன்னா பல விஷயங்கள்ல இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தை இருக்குல்ல, அது கூட ஏறத்தாழ திருநங்கை என்கிற வார்த்தை இருக்குல்ல, அதற்கு நேர்மாறான கொச்சையான வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க. ஊனமுற்றவர் அப்படிம்பாங்கல்ல, ஊனம்ங்கிறப்ப அந்த வார்த்தையை அவங்களை காயப்படுத்த முடியா, அவர் ஊனமுற்றவருங்க அப்படின்னு சொல்லுவது. மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லும் போது அவர் வேறொரு திறமை கொண்டவர். உங்களுடைய கணக்குல அவர் வந்து சாமானியரா இருப்பாங்க, ஆனால் அவர் வேறொரு திறமைசாலி. எனவே உடல் ரீதியாக, சாதி ரீதியாக, பாலியல் ரீதியாக, அதாவது வந்து பிறப்பின் அடிப்படையில ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்திலே அந்த வேதத்தை கற்பிக்காத ஒரு கௌரவமான சொல்லை, ஒரு சொல்லாடலை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த அரசு முன்வைக்கிறது. எனவே இது சமூக நீதி அரசு, அதனால சமூக நீதி விடுதி என்று ஒரு நல்ல பெயரை சூட்டியிருக்கு. சீமான் அவர்கள் வந்து இதை விமர்சனம் பண்ணிக்கிறார். சமூக நீதி அப்படின்றத திமுக பெயர் அளவுல தான் கொண்டு வராங்க. உண்மையிலேயே சொசைட்டில சோசியல் கண்டிஷனிங்ல இருக்கக்கூடிய சாதிய அதை தகர்த்தெறியறதுக்கான முயற்சியில திமுக என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரி, திமுக செய்யல, சீமான் செய்யட்டுமே. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சாதிக்கு வந்து அதிகாரம் தேவையில்லையே. பெரியார்ட்ட என்ன அதிகாரம் இருந்துச்சு? பெரியார் ஒரே ஒரு முறை ஈரோட்டுக்கு நகர்மன்ற தலைவராக இருந்தாரு. அவர் தன் வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிப்பு அரசியலை வந்து கையெடுத்து முழுக்க சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டாரு, சமத்துவத்திற்காக பாடுபட்டாரு. எந்த அதிகாரமும் தேவையில்லை.
அதிகாரம் என்பது என்ன? உத்தரவு போடுறதானே. சமூகத்துக்குள்ள புறையோடி போயிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை, சாதிய நம்பிக்கைகளை, அடிமைத்தனங்களை களைவதற்கு அரசாங்கம் தேவையில்லையே. சீர்திருத்தவாதிகள் யாருமே அரசு பதவிக்கு பெரியார் போகவே இல்லையே. அவரிடத்திலே பணிபுரிந்த, அவர் பத்திரிகையிலே பணிபுரிந்த அண்ணாதுரை போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் பின்னாளிலே முதலமைச்சரானார்கள்ல. அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படவே இல்லையா? ராஜாஜி காலத்திலேயே, காங்கிரஸ்ல ஒரு தலைவராக இருந்த காலத்திலேயே அவருக்கு முதலமைச்சருக்கான வாய்ப்பெல்லாம் உருவாச்சு. அவர் அதை நோக்கி பயணிக்கல, அதிகாரத்தை நோக்கி பயணிக்கல. சீர்திருத்தவாதிகள் யாருமே அதிகாரத்தை நோக்கி பயணிக்க மாட்டாங்க. மகாத்மா காந்தி நான் பிரதமராக என்ன சொன்னாரு? பிரதமர் பதவி அவரை நோக்கி தான் வந்துச்சு. அவர் என்ன செஞ்சாரு? சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. அவரு நேரு தானே இந்தியாவினுடைய முதல் பிரதமராக ஆனாரு. ஏன்னா எதனால ஆனாரு? உண்மையான தியாகத்தை விரும்பக்கூடியவர்கள், சீர்திருத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், கோட்பாட்டை, கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் அதிகாரத்துக்கு போகவே மாட்டாங்க. அதனால அதிகாரம் தேவையில்லை. சாதி ஒழிப்புக்கு அதிகாரம்? மக்களிடத்துல போய் சாதி ரீதியான பாகுபாட்டை களைவதற்கு சீமான் வாழ்நாள் முழுக்க போராடட்டேன். பெரியாரை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? பெரியாரை விட சிறந்த அறிவாளியாச்சே சீமானு, பெரிய தலைவராச்சே, தியாகங்களை புரிஞ்சவராச்சே. விஜயலட்சுமினா டெய்லி வீடியோ போடுறாங்க. அது மாதிரி ஒழுக்கத்திலையும் சிறந்த ஒரு சீமானு, ஒப்பற்றவர். அவரு தமிழ் சமூகத்தை சாதியற்ற சமூகமா மாத்தி தமிழ் தேசியத்தை மலர செய்ய வேண்டியதானே. சரி, இப்ப எதிர்கட்சியினருடைய ஒரு கேள்வியா அவர் இதை எடுத்து வைக்கிறாரு. அப்ப அதிகாரத்துக்கான ஒரு பலம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அது ஏன் திமுக முன்னெடுக்கல? இப்போ சீர்திருத்தவாதிகள் பெரியார் போன்றவர்களுடைய பாதையில அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதிகாரத்துக்கான ஒரு பலம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இது ரொம்பவும் அடிப்படை அறிவற்ற ஒரு புரிதலற்ற ஒரு விமர்சனத்தை சீமான் முன்வைக்கிறார். இப்ப ஒவ்வொரு கிராமத்துல நீங்க போனீங்கன்னா, இது என்ன தெருங்க? இது பல்லர் தெருங்க, அது நாடார் தெருங்க, இது அங்கிட்டு போனீங்கன்னா இந்த தெருங்க, கோனார் தெருங்க. பேர்களை சொல்லும் போதே சாதி பேர் சொல்லுவான். ஆனால் கிராமங்களில் ஒவ்வொரு சாதிக்கும் வேறு வேறு தெருக்கள் இருக்கும், குடியிருப்பு இருக்கும். வேறவே குடியிருக்க முடியாது. இந்த சமூகம் தான் இங்க இருப்பான். சர்ச்சு தெருனா கிறிஸ்தவர் தான் இருப்பான் இல்லையா? முஸ்லீம் பள்ளிவாச தெருனா முஸ்லீம்ஸ் தான் இருப்பான். ஒவ்வொருத்தரும் சாதியாக, மதமாக மட்டும்தான் கிராமப்புறங்கள்ல குடியிருப்புகள் இருக்கும். அனைத்து இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சமத்துவபுரம்னு கலைஞர் ஒண்ணு உருவாக்குனாரு. அப்ப எல்லா சாதிக்காரனும் அருகருகே வீட்டுல இருப்பான். இது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கே, காசு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவானா, இப்ப நீங்க மார்வாடி அப்பார்ட்மெண்ட் கட்டினா அவன் மார்வாடிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பான். ஒரு பிராமின் வீடு கட்டுறான்னு வச்சுங்க, பியூர் வெஜிடேரியன் போர்டு போடுவான். எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒன்றும் நான் ரகசியத்தை எல்லாம் சொல்லலை, யாருக்கும் தெரியாத ரகசியம். வெஜிடேரியன் ஒன்லின்னு போடுவான், வெஜ் ஒன்லி போர்டு போடுவான். அப்ப ஏன் நான் வாடகைக்கு குடி வர்றேன், என் வீட்டுல நான் தயிர் சாதம் சாப்பிடணுமா, நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடணுமாங்கிறத யார் தீர்மானிக்கிறா? ஹவுஸ் ஓனர் தீர்மானிக்கிறான். வெஜ் ஒன்லின்னு போடுறது மூலமா அவன் தீர்மானிக்கிறான். சமத்துவபுரம் என்ற ஒரு வீடு கட்டினாங்கல்ல, அது சாதி ஒழிப்பினுடைய ஒரு படிநிலை தான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். ஒரு சாதிக்காரன் மட்டும்தான் சாமிக்கு பூஜை பண்ண முடியும். அவன் மந்திரம் சொன்னாங்க சாமிக்கு காது கேட்க, மிச்சம் சொன்னா காது கேட்காது. நாங்க பேசுறதுதான் தேவ பாஷை, நீங்க பேசுறதுலாம் நீச பாஷை என்று கடவுள் நம்பிக்கையின் பேராலும் பாகுபாட்டை வளர்த்தார்கள்ல. கடவுள் நம்பிக்கையின் பேராலும் பாகுபாட்டை வளர்த்தார்கள்ல. அந்த இடத்துல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு. அது சாதி ரீதியான அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சமத்துவத்திற்கான ஏற்பாடு தானே. இப்ப சமூக நீதி பற்றி பேசக்கூடிய திமுக தன்னுடைய கட்சியிலே ஒரு சமூக நீதி கொண்டு வரலையோ அப்படின்ற ஒரு பார்வை எழுந்திருக்கு. ஏன்னா KN நேரு அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. நாயுடு சமூகம்னாலதான் அரசியல்ல ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. அவங்க ஒரு முக்கியமான ஒரு சமூகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு அரசு எல்லா சமூகங்களையும் அரவணைக்கிறதா அரசோட வேலை. குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் அரவணைக்கிறது அல்ல. இப்ப சித்பவ பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டதான் RSS. சித்பவ பார்ப்பனர்களினுடைய உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்கு அடியார் வேலை பார்க்கறது தான் பாஜகவுடைய வேலையை. அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் காப்பாற்றுகிற வேலையை திமுக அரசு செய்யறதான செய்யல. நாயுடு சமூகமும் நல்லா இருக்கணும், ஜெட்டியார் நல்லா இருக்கணும், வன்னியர்கள் நல்லா இருக்கணும், தலித்துக்கள் நல்லா இருக்கணும், முக்கோணத்தோர் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத அரசினுடைய நோக்கம். அதுக்கு பேர் தான் சமூக நீதி. ஏன்னா சாதியை ஒழிப்பது என்றால் சாதி கடவுளோடு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்ப கடவுளை ஒழிக்கணும். கடவுள் நம்பிக்கையை விட்டு எல்லாரும் வெளியே வந்துருவானா? பெரிய இது அம்பேத்கர் சொல்றாரு, சாதி ஒழிப்புக்கு என்ன வழி அப்படின்னு அம்பேத்கர்ட்ட கேட்கிறாங்க. அவர் ஒரு பதில் சொல்றாரு, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? இந்து மதத்தை ஒழிப்பதுதான் சாதி ஒழிப்பதற்கான வழிகிறார். நம்ம கொசு மருந்து அடிக்க வேணாம், சாக்கடை காலி பண்ணிடுவோம்னாரு. அப்ப அப்படி ஒரு கருத்தை அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. இந்து மதத்தை ஒழிப்பது ஒன்றுதான் சாதி ஒழிப்புக்கு வழிங்கிறாரு.
அப்ப இந்து மதத்தை பூரா ஒழிச்சிட்டு கட்சி நடத்த முடியுமா ஒருத்தன்? அப்படி நடத்த முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கும். ஒருத்தன் ஜாமி உண்டா எல்லாமே நல்லது நடக்கும் நம்புறான், ஜோசியம் பார்த்தா நல்லது நடக்கும் நம்புறான், அது அவனோட விருப்பம். அப்போ நீ சாதியா இருந்துக்க, கலவரக்காரனா மாறாம இரு. ஹானர் கில்லிங்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து அதை திமுக அரசு முன்னெடுக்கல அப்படின்றப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆணவ படுகொலை நடந்தால் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து வரவேற்புக்குரியது. நடந்தால் இப்ப வந்து உடுமலைப்பேட்டையில சங்கர் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய துணைவியாராக இருந்த கௌசல்யா என்பவர்கள் அந்த வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுத் தருவதற்கு பெற்றோர்களுக்கு, அவரும் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளானவர். தண்டனை பெற்று தந்தார்களா? தரலையா? பெற்று தந்தாங்கல்ல. அப்ப ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் இருப்பதனாலதான் பெற்று தந்தாங்களா, இல்ல ஏற்கனவே சட்டங்கள் இருக்கா? ஏற்கனவே எல்லா சட்டங்களும் இருக்கிறது. அதை சரியாக நீதிமன்றத்துல வந்து உரிய சாட்சியங்களோடு போய் தானே அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிறது சரியான கருத்து தான். ஆனால் ஏற்கனவே அதை தண்டிப்பதற்கான எல்லா சட்டங்களும் நம்மகிட்ட இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது. சட்டத்துல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறவன் ஆர்டிஓவா இருக்கிறவன் போய் தற்கொலை பண்ணிருக்கான். என்னடா மக வந்து வேற ஒருத்தனை காதலிச்சான்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்கான். அப்ப படித்தவர்கள், மிகப்பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சாதி புத்தி போகல. அதனால எல்லா சாதியும் அரவணைக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி சட்டங்களால எதுவும் இல்லை, மனமாற்றத்தால மட்டும்தான் சாதியை வந்து நம்ம ஒழிக்க முடியும். சட்டங்கள் போடுறதுங்கிறது என்ன, ஒருத்தர் மேல பிசிஆர் போட்டா என்ன ஆகும்? போய் கொஞ்ச நாள் ஜெயில இருந்து வருவான், அவனுக்கு சாதி புத்தி போயிருமா பிசிஆர் போட்டா? தண்டனை முறைகளை பற்றியே நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். சமூகத்துல அடிப்படை மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். அதனால சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை இந்தியா முழுக்கவே ஏற்ற வேண்டும், மாநில அரசும் ஏற்ற வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே அதற்கான தண்டனைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல வந்து தனி டிமாண்ட்ஸ், அவங்க சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க சார். இந்த சட்டம் இயற்றது மூலமா இப்போ வேற வேற கேஸ்ட்ல இருந்து திருமணம் பண்றவங்களுக்கு அந்த சட்டத்தின் கீழே பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியும். ஆனா இப்போ ஆல்ரெடி இருக்கிற இதுல அது கொடுக்க முடியல. கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு என்று அரசு பதவியிலே வந்து முக்கியத்துவம் தர வேண்டும். அவர்களுக்கு என்று முக்கியத்துவம் தனி பாதுகாப்புக்கு வந்து கொஞ்சம் அதுல அந்த சட்டத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே. அப்போ அதற்கு தனி சட்டம் தேவைப்படுது தானே? இப்ப சட்டம் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, தீண்டாமை ஒழிப்பதற்கு சட்டங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. தீண்டாமை ஒழிஞ்சிருச்சா? அப்ப அதனால அது தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? தீண்டாமை ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சட்டங்கள் ஏற்றுவதால் வந்து எல்லாமே மாறிடும் என்பது மூட நம்பிக்கை. வழக்கே பதிவு செய்ய மாட்டேங்கிறான்ல. இப்ப வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இருக்கா இல்லையா? வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கா இல்லையா? வரதட்சணை இல்லாத திருமணங்கள் நடைபெறுதுன்னு எல்லாரும் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? சட்டங்கள் என்பது என்ன, ஒரு புகார் ஆகுற போது விசாரிப்பதற்கான ஒரு நடைமுறை. ஒரு எஸ்ஐட்ட போய் நீங்க புகார் கொடுக்குறீங்க, எஃப்ஐஆர் போட்டா தான் அது உங்களுக்கு வழக்காகும். எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான், அவன் வந்து ஒரு ஜாதி ஆணவம் பிடித்தவனா இருக்கிறான்னு வச்சுங்க, போய் ஒருத்தன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் நான் அடி வாங்கிட்டேன், நீ அடிச்சு விட்டாங்க அப்படின்னு போனா அவன் கேஸ் போட மாட்டேன், வழக்கு போட மாட்டேங்கிறான், எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான், என்ன செய்ய போய்? நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து சிந்திக்கணும். அதனால வெறுமனே நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக சட்டத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய சட்டம் ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆதிக்க சமூகத்தினுடைய போக்சோ சட்டம் போட்டதுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை மேல கூட ஒருத்தருமே கை வைக்கலன்னு நீ உத்தரவாதம் தர முடியுமா? சட்டங்கள் என்பது ஒரு தவறு நடந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய தண்டனை முறையை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். சமூகத்துல மாற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும். அதை நோக்கி பயணிக்காம அடுத்தடுத்த சட்டங்களை பத்தியே நம்ம பேசிட்டே இருந்தோம்னா குற்றங்கள் அப்படியே தான் இருக்கிறது. ஆதிக்க சமூகத்தினர் சட்டங்கள் போதுமானது அல்ல. ஓகே சார், இப்ப ஆதிக்க சமூகத்தினருடைய வாக்கு வங்கி வந்து போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த சட்டத்தை தனித்து இயக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து ஒரு குற்றச்சாட்டா கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு பண்றாங்க. எல்லாருமே ஓட்டு போட்டாதான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறான். இந்துக்கள்லாம் ஓட்டு போடாம எப்படி திமுக ஜெயிக்க முடியும்? வெறும் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டு கிறிஸ்தவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு வந்து திமுக வெல்ல முடியுமா? பாஜக காரன் சொல்றான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறான். ஓகே சார், சமூக நீதி குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.